வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பேக் சைடு மாடல் பண்ணுறதை இப்போ பார்க்கலாம். இப்போ ரொம்ப ஈஸியான முறையில் பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி இந்த மாடல் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு பேக் சைடு நெக்கு இந்த மாதிரி நான் முடிச்சிருக்கிறேன். இதில் பேப்பர் கேன்வாஸ் வச்சு அப்படியே நம்ம தைச்சு அடிப்பக்கமாக லைனிங் கிளாத்தை திருப்பி தைச்சு கழுத்துக்கு எட்ஜில் ஒரு தையல் போட்டிருக்கிறேன். அப்படியே ஃப்ரண்ட்லையும் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் ஆக்கி ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதி எல்லாமே நான் முடிச்சிருக்கிறேன். இடுப்பு மடிப்பு போகம் எல்லாமே மடித்து தைச்சு டாட் எல்லாமே பிடிச்சிருக்கிறேன். இதே மாடல் நெக்கு இந்த சேனலில் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த மாடலில் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரவுண்டு நெக்லையும் பண்ணிவிட்டு இந்த மாடல் பண்ணலாம். இப்போ அதுக்கு கோல்டு கலர் கிளாத்து 1/4 மீட்டர் அளவு தேவையானது. இப்போ பட்டு சாரிக்கு பாருங்கள், நமக்கு பார்டர் கலரில் நமக்கு ப்ளவுஸ் இருக்கும். இப்போ அந்த பட்டு சாரிக்கு நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கோல்டு கலர் கிளாத்தில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். இப்போ இதில் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த கழுத்தோட வளைவு கேட்ட மாதிரி அப்படியே இந்த பகுதியில் நம்ம வரைஞ்சி விடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி வளைவாக இந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் இதான் உங்களுக்கு சென்டர் பகுதி. இப்போ அதில் நம்ம மடிக்கலாம். இன்னொரு பகுதியை நம்ம மடித்து வைக்கும்போது ஒரு சைடு நம்ம வரைஞ்சிருக்கிற லைன் இன்னொரு சைடு உங்களுக்கு பதியும். அப்போது உங்களுக்கு 2 சைடும் அந்த லைன் ஒரே மாதிரியாக வரும். இப்போ எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நம்ம டார்க்காக வரைஞ்சி விடலாம். இப்போ இதில் சென்டரில் இந்த மாதிரி வளைவாக நம்ம லைன் போட்டு விடலாம். இப்போ இதை நம்ம கீழே வரைக்கும் 1 இன்ச் அளவு இடைவெளி விட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த பகுதி வரைக்கும் நம்ம லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதில் கிராஸ் பீஸ் நமக்கு தேவைப்படுது. அதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டுட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பீஸும் உங்களுக்கு ஒரே அளவுக்கு நேராக உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நான் கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ கழுத்து பகுதிக்கு ஃபர்ஸ்ட்டில் நம்ம பைப்பிங் பண்ணுறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் இருந்தே நாம் பேக் சைடில் சென்டர் பகுதி வரைக்கும் ஃபஸ்ட்டில் நம்ம எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பகுதி வரைக்கும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு இன்ச் அளவு அதிகமாக விட்டுருங்க. அந்த மாதிரி 2 பீஸ் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ இதில் நம்ம த்ரெட் வச்சு பைப்பிங் பண்ண போகிறோம். இப்போது இதை நம்ம ஒன் சைடாக அந்த மாதிரி கொஞ்சம் மடித்து இந்த மாதிரி தைச்சி விடலாம். தையல் அந்த கிளாத்துக்கு எட்ஜில் தைக்கிற மாதிரி தைச்சி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதை இந்த மாதிரி திருப்பி அடிப்பக்கமாக வைங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் இருந்தே இப்போ இந்த கிளாத்தை நான் அடிப்பக்கமாக வச்சுருக்கேன் பாருங்கள். அடிப்பக்கமாக வச்சு அந்த கழுத்துக்கு எட்ஜில் நம்ம தைச்சி விடணும். பேக் சைடில் இந்த சென்டர் வரைக்கும் தைச்சதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ உள்ளுக்கு நீங்கள் திருப்பி பார்க்கும்போது இந்த அளவுக்கு கிளாத் உங்களுக்கு உள்பக்கமாக இருக்குது. இப்போ பேக் சைடில் பாருங்கள், இவ்வளோ உங்களுக்கு கிளாத் அதிகமாக இருக்குது. 1 இன்ச் அளவு இருந்தால் போதும். அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதில் நம்ம த்ரெட் பைப்பிங் பண்ணலாம். இப்போ இதில் நான் சிங்கிள் ஃபுட் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். இந்த லைன் தெரியுது பாருங்கள், அந்த லைனில் அப்படியே நீங்கள் த்ரெட்டை வச்சுருங்க. வச்சுட்டு அடிப்பக்கமாக அப்படியே வச்சுருங்க. அப்படியே நீங்கள் அந்த கிளாத்தை மடித்து விட்டுருங்க. உங்களுக்கு பைப்பிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்த த்ரெட்டோட அளவுக்கு உங்களுக்கு அந்த பைப்பிங் வரும். அந்த ஃபூட்டு அந்த த்ரெட்டுக்கு பக்கத்தில் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி அந்த பைப்பிங் பக்கத்தில் நீங்கள் விட்டு தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைப்பிங் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம பேக் சைடுக்கும் சேர்ந்த மாதிரி பேக் சைடில் சென்டர் வரைக்கும் நம்ம தைச்சி விடுறோம். இப்போ இந்த பகுதி வரைக்கும் நம்ம தைச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நெக்குக்கு எல்லாமே நீங்கள் பைப்பிங் பண்ணணும் அப்படிங்கும்போது 2 பீஸாக தான் நம்ம தைக்கணும். அந்த மாதிரி தைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கார்னர் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். இப்போது அடுத்ததான் நம்ம இன்னொரு பக்கத்துக்கு நம்ம தைக்கும்போது இதில் நம்ம த்ரெட் வச்சு பைப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் அதில் நம்ம அந்த கிராஸ் பீஸை வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். இப்போ கிராஸ் பீஸ் அதே மாதிரி
கொஞ்சம் உள்ளுக்கு அந்த கிளாத்து இருக்கிற மாதிரி அந்த பைப்பிங் பீஸ் வந்து உள்ளுக்கு இருக்கிற மாதிரி அப்படியே விட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் உள்ளுக்கு விட்டுருக்குறேன். இப்போ இதில் ப்ளஸ் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த லைனில் அப்படியே நீங்கள் த்ரெட் வச்சு அப்படியே நீங்கள் கவர் பண்ணுங்கள். பாருங்கள், பைப்பிங் வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த த்ரெட்டோட அளவுக்கு தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நமக்கு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ வந்து அந்த நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த பைப்பிங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த பகுதியில் உங்களுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்போ இதில் நம்ம இன்னொரு தையல் வந்து போட்டுடலாம். இந்த பகுதியில் கீழே மட்டும் நம்ம போட்டு விடலாம். இப்போ மேலே எல்லாமே நம்ம இன்னும் அதுக்கு டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு தையல் விழுந்துடும். இந்த பகுதியில் மட்டும் கொஞ்சம் பகுதிக்கு இந்த மாதிரி தச்சு விடுறேன். தச்சு விடும்போது அடிப்பக்கமாக இருக்கிற கிளாத்து வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த ரெண்டாவதாக போட்ட தையல் வரைக்கும் ஜாயிண்ட் ஆகியிருக்கு பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு பேக் சைடும் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இது ரெண்டாக மடித்து நம்ம இதில் தைக்கலாம். இது வந்து நமக்கு கம்பி போட்டு பைப்பிங் பண்ணுறதுக்காக அந்த கிராஸ் பீஸை வந்து நான் ரெண்டாக மடித்து தைக்கிறேன். இப்போ எல்லாமே மடித்து தைச்சதுக்கப்புறம் அந்த தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சம் கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக கிளாத்தை விட்டுட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ லைட்டாக அந்த பகுதியில் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மேலேருந்து இந்த கம்பியை வச்சு அப்படியே நீங்கள் உள்பக்கமாக விடுங்க. இந்த பைப்பிங் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த பகுதி வந்ததுக்கப்புறம் அப்படியே நீங்கள் மேலே உள்ள கிளாத்தை அப்படியே பிடிச்சி இழுத்துருங்க. பைப்பிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கை வச்சு தேய்ச்சி விடுங்க, உங்களுக்கு நல்லா லூஸாக இருக்கும். இப்போ இதில் நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போது இந்த பகுதியில் உள்ள வளைவுக்கு லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பீஸை ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் அந்த மாதிரி வளைச்சி விட்டுருங்க. உங்களுக்கு கிராஸ் பீஸுங்கும் போது அந்த பைப்பிங் நல்லா உங்களுக்கு திரும்பி கொடுக்கும். சைடில் இருக்கிற லைனுக்கு கொஞ்சம் வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரியே வச்சு நான் ஜாயிண்ட் ஆக்குறேன். அதே மாதிரி நம்ம முடிக்கும் போதும் அந்த லைனை விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி நம்ம விட்டு முடிக்கலாம். இப்போ இதில் 2 தையல் போடுறேன். எப்போதுமே நீங்கள் பைப்பிங்கில் 2 தையல் போட்டு விடணும். இப்போது பாருங்கள், இந்த லைனுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக இந்த கிளாத் இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம வைக்கலாம். அடுத்த பீஸும் லைட்டாக அந்த மாதிரி திருப்பி விட்டுருக்குறேன். கொஞ்சம் அந்த சைடில் போட்டிருக்கிற லைனுக்கு வெளிப்பக்கம் இருந்தே நான் வைக்கிறேன். இதில் வந்து நம்ம கம்பி போட்டு பைப்பிங் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது உங்களுக்கு கம்பி வந்து போட்டு உங்களுக்கு பைப்பிங் பண்ண முடியலை அப்படின்னா இது வந்து ஈஸியாக பண்ணுறது தான், இந்த மாதிரி கம்பி போட்டு பைப்பிங் பண்ணுறது. ஆனால் உங்களுக்கு பெரிய சைஸ் நீடிலும் நீங்கள் வச்சு பண்ணலாம். ஏற்கனவே நான் இந்த சேனல்லையே உங்களுக்கு நான் அந்த மெத்தட் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி கீழே வரைக்கும் இந்த பீஸ் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ எல்லாமே அது மாதிரி நான் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இப்போ இந்த பைப்பிங் நம்ம 2 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணி விடலாம். இப்போ இது நமக்கு சைடில் டிசைன் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி நான் எல்லாமே 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். அது அப்படியே நம்ம 2ஆக மடிக்கலாம். மடித்து 1க்கு மேல் 1 அந்த எண்டு இருக்கிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி 1க்கு மேல் 1 வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பகுதியில் நம்ம தச்சு விடலாம். எல்லா பீஸையுமே அதே மாதிரி நீங்கள் 2ஆக மடித்து தச்சு விட்டுருங்க. இப்போ எல்லாமே தச்சு முடித்து நான் தனித்தனியாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்குறேன். இப்போ இது வந்து நம்ம சைடில் ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ அந்த லைனில் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்குறோம். மேலே உள்ள அந்த வளைவில் இருந்து நான் வைக்கிறேன். அப்படியே நம்ம வரிசையாக கீழே வரைக்கும் நம்ம வச்சு விட்டுடலாம். இப்போ கீழே நம்ம வச்சுருக்கிற அந்த வளைவான
பகுதி வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம வச்சிடலாம். அந்த லைனில் வைங்க, அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நூல் இலைகள்லாம் உங்களுக்கு உள்பக்கமாக இருந்தது அப்படின்னா அப்படியே நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. எல்லா பீஸ்லேயும் ஒரே அளவுக்கு ஒரே நேராக இருக்கணும். அப்போ தான் இதுக்கும் மேலே வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கிற பைப்பிங் வந்து உங்களுக்கு அதை கவர் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு நேராக வரணும். இந்த நூல் இலைகளெல்லாம் அப்படியே நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பைப்பிங் வச்சு இப்போ ஃப்ரண்ட்டில் இருந்தே நான் ஜாயிண்ட் ஆக்குறேன். இந்த கழுத்து பகுதிக்கு அந்த கழுத்தோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் இப்படி திருப்பி விடுங்க. உங்களுக்கு கழுத்தோட ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இப்போ ஃப்ரண்ட்டில் இருந்து உங்களுக்கு பேக் சைடுக்கும் சேர்ந்த மாதிரி இந்த பைப்பிங் நம்ம வச்சு விடுறோம். இப்போ இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு அப்படியே நான் வைக்கிறேன். அந்த த்ரெட் பைப்பிங்லேருந்து 1/4 இன்ச்சு இடைவெளி. இப்போ இதுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பேக் சைடில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கும் மேலே அந்த தையலை மறைக்கிற மாதிரி இந்த பைப்பிங் வரணும். அப்படியே வந்து கீழே அப்படியே கொண்டு வந்துடலாம். இடுப்பு மடிப்பு போகும் எல்லாமே நம்ம மடித்து தச்சு முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே தான் நம்ம ஜாயிண்ட் ஆக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதில் இன்னொரு பக்கமும் அந்த பைப்பிங்கில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கி விடணும். அப்படியே இந்த பகுதி வந்து அப்படியே நெக்குக்கு எல்லாமே 2 பக்கமும் நான் தச்சு முடிச்சிருக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பீட்ஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸோட கலருக்கே நான் இதில் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த பகுதியில் பாருங்கள், இதுக்கு நேராக கீழே இருந்து நீடியில் விடணும். நீடியில் நூல் கோர்த்து விட்டுருக்கிறேன். இதில் ஒரு பீடு வந்து நம்ம வைக்கலாம். வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் அடிப்பக்கமாக அந்த நீடியில் விட்டுருங்க. இப்போ நீடியில் அடிப்பக்கமாக விட்டதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த பீஸை இதுக்கு இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதை சுற்றி இந்த மாதிரி வரும். இப்போ அடிப்பக்கம் இருந்து நம்ம நீடியில் விட்டு அதுக்கும் கவர் பண்ணியிருக்கிற அந்த பைப்பிங் பீஸில் சைடில் அந்த மாதிரி கொஞ்சமாக தச்சு அடிப்பக்கமாக விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த பைப்பிங் வந்து அந்த பீட்ஸோட உங்களுக்கு நல்லா ஜாயிண்ட் ஆகி இருக்கும். இப்போ உங்களுக்கு அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதே மெத்தடில் நம்ம சைடில் 2 பக்கமும் சேர்த்து நம்ம வச்சு விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு இந்த கலர் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் கோல்டு கலர் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே நீங்கள் வெளிப்பக்கம் வச்சுருங்க, உங்களுக்கு நல்லா வந்துடும். இப்போ கீழே இருந்து 2ஆவதாக நம்ம நீடியில் விட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தில் கொஞ்சமாக கீழே உள்ள பகுதியில் அப்படியே நீங்கள் அப்படி விட்டு அடிப்பக்கமாக விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நான் அந்த பீட்ஸ் வச்சு முடிச்சிருக்கிறேன். பாருங்கள், அந்த ப்ளவுஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கும்போது அந்த மாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், இது வந்து ஈஸியான முறையில் பிகினர்ஸ் எல்லாமே தைக்கிற மாதிரி உள்ள மாடல் தான். ஆனால் இது வந்து உங்களுக்கு சில்க் சாரிக்கு கட்டுற மாதிரி நான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.